நீ பாரத் மாதா கி ஜெயின் சொன்னா நாங்க ஏண்டா சொல்லணும்? இவனே பாகிஸ்தான்காரங்களுக்கு காசு கொடுத்து இந்தியாவை திட்ட சொல்றது. ஏதோ அந்த நாட்டுக்காக தாங்க தான் தேசபக்தர்கள் ரேஞ்சுக்கு மோடியும் இவரும் உருட்டுவாங்க. ஆனா இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தனுக்கு பணம், இன்னொருத்தனுக்கு ஓட்டு, வேற எந்ததுமே இல்ல. வணக்கம் தோழர்களே. சங்கிகளுடைய தேசபக்தி எல்லாம் பணத்திலையும் ஓட்டுலையும் தான் இருக்கும். பணம் வாங்கணும் அல்லது பணம் சம்பாதிக்கணும், ஓட்டு அறுவடை பண்ணணும்னா சங்கிகள் தேசபக்தியை பத்தி நமக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்படி பத்திரிகை சங்கி ஒண்ணு தெரியுது. வட இந்தியாவுல வாயை திறந்தாலே கதரும், ஓங்கி சத்தம் போடும். அந்த சங்கி பேரு அர்னாப் கோஸ்வாமி. இதுதான் அந்த சங்கி. இந்த சங்கி தான் பாகிஸ்தான்காரங்களுக்கு பணத்தை கொடுத்து இந்தியாவை திட்ட சொல்லி, இந்த ஆளு 10 நிமிஷத்துக்கு திரும்ப பாகிஸ்தானை திட்டி கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிருக்கிறதா வெளியாயிருக்கிறது. வெளிப்படையா பாகிஸ்தான் பத்திரிகையாளர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறான் இந்த சங்கி அர்னாப் கோஸ்வாமி. இந்த சங்கி யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுங்க. புல்வாமா அட்டாக்கு முன்னாடியே காஷ்மீர்ல ஒரு பயங்கர சம்பவம் நடக்க போகுது, ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு தன்னுடைய நண்பருக்கு சாட் பண்ணவர். எது? வாட்ஸ்அப்ல சாட் பண்ணி பின்னாடி அந்த சாட்டிங் மாட்டி மிகப்பெரிய பிரச்சனையானது. இவருக்கு புல்வாமா அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே 40 ராணுவ வீரர்கள் இறந்தாங்கல்ல, நடக்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு தகவல் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பிடிச்சோம். புரியுதுங்களா? அந்த சங்கி தான் இந்த சங்கி. ரெண்டாவது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை கேஸ்ல உள்ள போனார். எப்படி? இன்டீரியர் டெக்கரேஷன் ஒண்ணு பண்றாங்க, லட்சக்கணக்கில் ஒருத்தர் செலவழிச்சு பண்றாரு. அவர் பண்ணவருக்கு பணம் கொடுக்கல, அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். இவர் கைது செய்யப்பட்டு உடனடியா, ஏன்னா இது பிஜேபி பீரியடு, மோடி இவருடைய நண்பர் இல்லையா, ஒரே நாள் ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றத்துக்கே போகாம நீதிபதி வீட்டுக்கு போய் இவருக்கு ஜாமீன் வாங்கி 1 மணி நேரத்துல வெளியே வந்தவர் தான் இவர். அப்ப எவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்கவன்றத புரிஞ்சுக்கோங்க. மூணாவதா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க ராவல்பிண்டியில மிகப்பெரிய அழிவை செஞ்சிட்டோம், இந்திய ராணுவம் ராவல்பிண்டிய முடிச்சிருச்சு, பாகிஸ்தான்ல ராவல்பிண்டி அழிஞ்சு ஒளிஞ்சிருச்சு, ஐயோ பாருங்க அப்படின்னு கதறி ஒரு வீடியோ போட்டார். அதுக்கப்புறம் அந்த வீடியோ உண்மை இல்லை, அது வேற நாட்டுல நடந்தது அப்படின்னு நெட்டிசன்கள் வச்சு அடிச்ச அடியில அமைதி ஆயிட்டாப்ல. இது இன்னொரு முறை என்ன பண்றாரு, இப்ப சமீபத்துல போன மாசம் இப்ப அவருடைய டிவில விவாதத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. விவாதத்துக்கு போறவங்களை எல்லாம் பாரத் மாதா கி ஜெய் சொல்லுங்க அப்படின்றாரு. பாரத் மாதா கி ஜெய் சொல்லுங்க அப்படின்றாரு. கொஞ்சம் பேர் சொல்றாங்க, கொஞ்சம் பேர் சொல்லல. சொல்லாதவங்க மேல அவ்வளவு கடுப்பு. ராஜீவ் தேசாய் காங்கிரஸ்காரர் பாருங்க, சொல்லவே இல்ல பாருங்க, பாரத் மாதா கி ஜெயின் சொல்ல மாட்டாரு பாருங்க. சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்க எல்லாத்தையும் இன்டெலெக்சுவல் ஃப்ராட் அப்படின்றாரு. என்னவா? இன்டெலெக்சுவல் ஃப்ராடு, அறிவாளித்தனத்தை ஃப்ராடா பயன்படுத்துற கும்பல், அறிவாளி ஃப்ராடுங்க. பாரத் மாதா எவ்ரிவன் ஆன், லெட்ஸ் சே இட் டுகெதர், பாரத் everyone on, Bharat Mata ki, Bharat Mata ki, Vande, Vande. See, Rajiv Desai won't say it. Rajiv Desai won't say it. Did you see Rajiv Desai won't say it, Sanju? Well, I am questioning it. I am questioning it. Deal with it. Deal with it. You sounding demented. Say Bharat Mata ki jai. Say Bharat Mata ki jai. Say, congressman, say Bharat Mata ki jai. Whole thing to anybody here, and they'll all say you're the. I'm asking you. Everybody knows you're you pseudo secularist, intellectual frauds. என்ன திமிரு தெனாவட்டு? நீ பாரத் மாதா கி ஜெயின் சொன்னா நாங்க ஏண்டா சொல்லணும்? எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? பாரத் மாதா கி ஜெயின் சொல்றவன் தான் இந்தியர்னு யார் உனக்கு சொன்னா? அரசியல் சாசன சட்டப்படி நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நான் பேச முடியும். நீ பாரத் மாதா கி ஜெயின் சொன்னா நான் ஏன் சொல்லணும்? அப்ப அங்க உட்கார வச்சு விவாதத்துக்கு அழைச்சிட்டு இந்த மக்களை எல்லாம், அது விவாதத்துக்கு போன மற்ற கட்சிக்காரங்களை எல்லாம் இன்டெலெக்சுவல் ஃப்ராடுன்னு சொன்ன ஒரு ஃப்ராடு பையன் தான் இவன். இப்ப எதுல மாட்டிருக்கான் அப்படின்னா கையும் களவுமா சிக்கிருக்கான். எதுல? இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றனே, பாகிஸ்தான்ல மிக பிரபலமான பத்திரிகையாளர் ஹமீத் மிர், இந்த ஹமீத் மிர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார். அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்களை சொல்றார். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கும் இவருக்கும் 2020-22 இந்த காலகட்டத்துல நல்ல பழக்கங்க. இந்தியாவில் இவர் என்டிடிவில இருந்த போதும் சரி,
டைம்ஸ் நவுல இருந்த போதும் சரி, இவருடைய நிகழ்ச்சிக்கு எங்களை கூப்பிடுவாங்க. பத்திரிகையாளர் என்பற முறையில நாங்களும் வந்து இவருடைய நிகழ்ச்சியில கலந்துப்போம். அப்பெல்லாம் இவர் நல்ல மனுஷனா இருந்தாரு. ரெண்டாவது என்ன, ஹமீது பாய் அப்படின்னு மரியாதையா கூப்பிடுவாரு. ரொம்ப நேர்மையா இருந்துகிட்டாரு அந்த சமயத்துல எல்லாம். அப்பயும் நேர்மையா இல்ல, அது வேற. தனி மனிதனோட பழகும் போது நேர்மையா பழகிருப்பாரு போல இருக்கு. ஹமீது பாய் கூட நேர்மையா பழகிருப்பாரு போல இருக்கு. அப்பெல்லாம் அவர் கரெக்டா பத்திரிகையாளரா இருந்தாருங்க. அதுக்கு பிறகு ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை நான் கேள்விப்பட்டு நொறுங்கி போனேன் அப்படின்றாரு. அப்படி என்ன சம்பவம் கேள்விப்பட்டாராம்? பாகிஸ்தான்ல இருக்கிற பத்திரிகைக்காரங்க, அரசியல்வாதிங்க, இன்டலெக்சுவல்ஸ்ங்க, இவங்க எல்லாருக்கும், அறிவு சார்ந்து இயங்குறவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்துறது, சம்பளமாவே மாசம் மாசம் கொடுத்துறது. இந்த சம்பளத்தை கொடுத்து அங்க இருக்கிற மக்களை எல்லாம் விலைக்கு வாங்கி இந்தியாவை திட்ட சொல்றது. என்னங்க நடக்குதுங்க? இவனே பாகிஸ்தான்காரங்களுக்கு காசு கொடுத்து இந்தியாவை திட்ட சொல்றது. இது எப்ப நடக்குது? ரிபப்ளிக் டிவின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, ஞாபகம் இருக்குங்களா? என்டி டிவில இருந்து டைம்ஸ் நவ் வந்து, டைம்ஸ் நவ்ல இருந்து இப்போ ரிபப்ளிக் டிவினுடைய ஓனர் ஆயிட்டாப்ல. யாரு முதலீடு பண்ணது இவருக்கு அப்படின்னா, பாஜகவினுடைய முக்கிய தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் தான் முழுக்க முழுக்க பல 100 கோடி ரூபாய ரிபப்ளிக் டிவிக்காக கொடுத்திருக்கிறார். ராஜீவ் சந்திரசேகர் யாருன்னா பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள்ல ஒருத்தர், ஒரு எம்பி. இவர் பல கோடி ரூபாயை கொட்டி இந்த ரிபப்ளிக் டிவியை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ரிபப்ளிக் டிவி பாஜக காரன் பணம் போட்டு இவரும் ஆக்டிவ் பார்ட்னரா மாறின பிறகு எல்லா வேலையும் மாறுது. அதுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தான்ல இருக்கிற கும்பலுக்கு, அங்க இருக்கிற பத்திரிகைக்காரங்களுக்கு, அங்க இருக்கிற டிவியில வேலை பார்க்கறவங்களுக்கு, அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு, அங்க இருக்கிற இன்டலெக்சுவல்ஸ்க்கு பணம் போகுது இங்க இருந்து. மாசம் மாசம் குறிப்பிட்ட தொகை அனுப்பிக்கிட்டே இருக்காப்ல. இந்த ரிபப்ளிக் டிவிக்கு வந்த பிறகு, இந்த டிவியை ஆரம்பிச்ச பிறகு, அப்புறம் தான் பாரத் மாதா கி ஜெயன்றதெல்லாம் ரிபப்ளிக் டிவில நடக்குது. ராவல்பிண்டியில பேரழிவு அப்படின்ற பொய் செய்தி எல்லாம் ரிபப்ளிக் டிவி தான் போடுது. இந்த காசை கொடுத்து 3 நிமிஷம் திட்டணுமா? எதுக்குடா 3 நிமிஷம் இந்தியாவை திட்டணும், இந்திய அரச திட்டணும் 3 நிமிஷம். இவர் என்ன பண்ணுவாராம், அந்த 3 நிமிஷம் அவங்க திட்டினதை எடுத்து வச்சுக்கிட்டு 10 நிமிஷத்துக்கு அவங்கள திட்டுவாராம். இதுக்கு ஏங்க காசு கொடுத்து செய்யணும்ன்றீங்களா? இதுதான் தந்திரம், பார்ப்பன தந்திரம். நீங்க 3 நிமிஷத்துக்கு பணத்தை கொடுத்து திட்ட சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்கு அதவே வச்சு டிஆர்பியை ஏத்துற ஒரு தலைப்பை போட்டு பயங்கரமா கதறது, கத்துறது, அப்படின்றது. அப்போ எதுக்கு இந்த வேலை பாக்குறாருன்னா, டிஆர்பியை ஏத்தணும். டிஆர்பியை ஏத்துனா என்ன ஆகும்? பாக்குறவங்களுடைய அந்த எண்ணிக்கை அதிகமாகும், அதன் மூலமா விளம்பரங்கள் அதிகமாகும், அதன் மூலமா பணவரவு அதிகமாகும். உன் பாரத் மாதா கி ஜெயலாம் பணம் சம்பாதிக்கிற ஜே. ஒரு எதிரி நாடுன்னு நீங்க சொல்லிட்டு திரியிற, எங்க நாட்டையே அடிச்சு காலி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரிற, பயங்கரவாதிகளின் கூடாரம் என்று சொல்லிட்டு இருக்கிற, பயங்கரவாதிகள் கொண்ட நாடுன்ற சொல்லிட்டு இருக்கிற பாகிஸ்தான் கிட்ட பணத்தை கொடுத்து இந்தியாவை திட்ட சொல்லி கையும் களவுமா இந்த சங்கி அர்னாப் கோசாமி சிக்கிருக்காப்ல. எவ்வளவு கேடு கட்டத்தனா! ஏதோ அந்த நாட்டுக்காக தாங்க தான் வந்து தேசபக்தர்கள்ன்ற ரேஞ்சுக்கு மோடியும் இவரும் உருட்டுவாங்க. ஆனா இந்த 2 பேர்ல ஒருத்தனுக்கு பணம், இன்னொருத்தனுக்கு ஓட்டு, வேற எந்ததுமே இல்ல. இந்த கும்பல் நமக்கு தேசபக்தியை பத்தி பாடம் நடத்துங்க. அதனாலதான் நம்ம தெளிவா இருக்கணும் தோழர்களே. பாருங்களேன், मुझे बहुत से लोगों ने बताया कि अर्नब गोस्वामी साहब, पाकिस्तानी इंटेलेक्चुअल्स, पॉलिटिशियंस एंड जर्नलिस्ट, कि अर्नब गोस्वामी हमें पैसे देके कहता है कि इंडिया को गाली निकालो। अच्छा, मैंने कहा क्या? वो कहता है कि इंडिया को गाली निकालो इंडियन टीवी चैनल पे। उन्होंने कहा हाँ, और हम निकालते हैं और हमें बहुत पैसे मिलते हैं। ओह माय गॉड। मैंने कहा तो ये क्यों गाली निकलवाता है? कहते हैं वो फिर जो है ना 3 मिनट हमें देता है इंडिया बैशिंग के, 10 मिनट फिर पाकिस्तान बैशिंग करता है, उसकी रेटिंग ऊपर चली जाती है। பாத்தீங்கல்ல அவர் என்ன சொல்றாரு? இப்படி நான் கேள்விப்பட்ட உடனே நான் போய் மற்றவர்கள்ட்ட விசாரிக்கிறேன், இது உண்மையா அப்படின்னு. அப்புறம் உண்மையான விசாரிக்கும் போதுதான் 3 நிமிஷம் பேசுறதுக்கு காசு கொடுக்கிறாரு, அதை வச்சு அவர் 10 நிமிஷம் பேசுவாரு. எவ்வளவு கேடுகட்டத்தனம்! சொந்த நாட்டை திட்ட சொல்லி, அது எதிரி நாட்டுக்கிட்ட பணம் கொடுத்து, சொந்த நாட்டை கேவலப்படுத்தி, அதை வச்சு நீ ஒரு பேச்சு பேசி டிஆர்பியை கூட்டி அதன் மூலமா காசு சம்பாதிக்கிறதுனா, தேசபக்தி பாடம் நடத்த எவனுக்கால் தகுதி இருக்கா? அது அர்னாப் கோஸ்வாமி போன்ற பார்ப்பன சங்கிக்கெல்லாம் தகுதி இருக்கா நான் கேக்குறேன். ராவல்பிண்டியில பயங்கரமான சேதம் ஆயிருச்சு, இந்திய ராணுவம் அடிச்சு துவம்சம் பண்ணி காலி பண்ணிருச்சுன்னு சொன்னார் இல்லையா? அந்த காலகட்டத்துல இந்த ஹமீது தான்
நேரடியா ராவல்பிண்டிக்கு போய் அத போட்டோ எடுத்து அத வீடியோ எடுத்து அப்படி ஒண்ணு ராவல்பிண்டியில நடக்கவே இல்லை, இது பொய் செய்தி, அர்னாப்புடைய இந்த செய்தி பொய் அப்படின்னு மொத்த ஊடகத்துக்கு கொடுத்து வெட்ட வெளிச்சமாக்கிட்டார். இதுல அர்னாப் கோஸ்வாமி இவர் மேல கடுப்புல இருந்திருக்காரு. பல முறை ஒன்னா சந்திச்சு ஹமீது பாயின்னு சொல்லி கை போட்டு தெரிஞ்ச அர்னாப் முழு சங்கியா மாறின பிறகு இது அவர் போட்டதுல ரொம்ப கோவப்பட்டாரு அப்படின்னு பதிவு பண்றாரு. அப்ப என்ன, சங்கிகளினுடைய வேலை தேசபக்தி இல்லை, சங்கிகளினுடைய வேலை நாட்டை காப்பாற்றுவது இல்லை, சங்கிகளுடைய வேலை இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களை உயர்த்துவது இல்லை, கல்வியோ வேலை வாய்ப்பையோ சமூக சூழலையோ சமூக நீதி பார்வையோடு உருவாக்குவது இல்லை. இவர்களுடைய வேலை போலி தேசியம். போலி தேசியத்தின் மீது பெரிய அளவுல டார்கெட் வச்சு நாங்க தான் இந்த நாட்டினுடைய தேசபக்தர்கள் அப்படின்னு பொய் செய்தியை பரப்பி தங்களை தேசபக்தர்களா காமிச்சிட்டு மோடியை எதிர்த்து கேள்வி கேட்கிற நம்மள மாதிரி ஆளுகளை எல்லாம் தேச துரோகிகளா கட்டம் கட்டிட்டு இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கானே, பல முறை சிக்கிருக்கிறானே, ஒரு சார்ஜ் ஷீட் ஒரு கேஸ் கிடையாதுங்க. ஏன்னா மோடியுடைய கையால் இல்லையா, அதனால ஒரு கேஸ் கிடையாது இந்த அர்னாப் கோஸ்வாமி மேல. ஆனா மீடியாவை வச்சு பொய் பிரச்சாரம் பண்ணி கல்லா கட்டி காசு சம்பாதிக்கிற இந்த கூட்டம் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறது தோழர்களே. பத்திரிகை என்ற பேர்ல சங்கிகள் பண்ற அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் மக்கள் மன்றத்துல.